வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் பொள்ளாச்சி சித்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கும் அதற்கு முன்பு சில தினங்களுக்கு முன்பும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய வீடியோ ஒன்று ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. கீழே கமெண்ட்ஸ்லேயும் சரி, அதனுடைய ஷேரிங்லேயும் சரி கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. விஜயை இயக்குவது பாஜக தான், இன்னும் ஆதாரங்களோடு சொல்வதானால் ஆர்எஸ்எஸ் தான் விஜயவே இறக்கி விட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி கரூரில் நடந்த மாநாட்டை பார்த்து விஜய் தரப்பினர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் வீடியோ போட்டிருந்தீங்க. எதனால் இந்த வீடியோ யுத்தம்? இல்லை, வீடியோ யுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய செயல்பாடுகளையும் மக்கள் மன்றத்தில் பேசுகிற ஒரு வேளையை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்கள், கருத்தாளர்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு என்ன மாதிரியான ஆட்களை திணிக்க நினைக்குது, யாரையெல்லாம் இங்கே வச்சு அரசியல் செய்ய நினைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிஜேபிக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு இடத்துல கருத்தியல் ரீதியாக அவங்க நேரடியாக பிஜேபி ஒருத்தரை கொண்டு வரும், ஒரு சிலரை மறைமுகமாக இறக்கிவிடும். அப்படி மறைமுகமாக இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய நபர் தான் நடிகர் விஜய் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து தான் நம்ம அந்த வீடியோக்களை போடுறோம். இப்போது குறிப்பாக சிலர் கேட்குறாங்க, நீங்கள் விஜயை ஒரு சங்கின்னு சொல்கிறீங்க, விஜய பாஜக தான் இயக்குது, விஜயா ஆர்எஸ்எஸ் தான் இயக்குதுன்னா ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பெரியார அம்பேத்கரை கொள்கை தலைவரை வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கொண்டாடாத தலைவர்கள் யார் யாரோ அவங்களெல்லாம் இவர் கொண்டாடுகிறாரு. பெரியார் படத்துக்கு மாலை போடுறாரு, அண்ணா படத்துக்கு வச்சிருக்கிறாரு, எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்கிறாரு, அண்ணாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அவர் திராவிட இயக்க பின்னணி கொண்டவர் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் இங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்கோங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. ஏன்னா இங்கே அண்ணாவை பெரியாரை கையில் எடுக்காமல் பிஜேபியாலேயே அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலைமையை நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் கேட்குறீங்க, இன்றைக்கி விஜய் பெரியாரை கையில் எடுத்துட்டாரு, விஜய் அண்ணாவை கையில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், பிஜேபியினுடைய அடையாள அரசியல் எப்படி இருக்கும்? ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பிஜேபியினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றினவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகம் எதை பற்றினா பிஜேபி எப்படியெல்லாம் எலெக்ஷனை சந்திக்குதுன்னு, ஹவு பிஜேபி வின்ஸ் இந்தியன் எலெக்ஷன் புத்தகத்தினுடைய தலைப்பு. அதில் மலைவாழ் கிறிஸ்துவர்கள் கிட்ட போய் பிஜேபிங்கிறது ஒரு பிஜேபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. பிஜேபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தமிழ்நாட்டில் கேட்டால் அதுக்கு நம்ம பல பேரை சொல்லுவோம். ஆனால் அவங்க கிட்ட போய் பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி ஓட்டு கேட்ட கட்சி பிஜேபி. அந்த பிஜேபி இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தான் இங்கே நான் பெரியாரை முன்னிறுத்துறேன், அண்ணாவை முன்னிறுத்துறேன் அப்படின்னு பேசுகிறார். நம்ம என்ன கேட்குறோன்னா, பெரியாரும் அண்ணாவும் எதிர்த்த பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவங்களை இவர் எதிர்க்கிறாரா? அவங்க இந்த மண்ணில் விதைக்க நினைக்கிற சாதியவாத, மதவாத, பிளவுவாத அரசியலுக்கு எதிராக விஜய் பேசுகிறாரா? இல்லை இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா? இல்லை. அப்போது இன்னைக்கு இன்னைக்கு இறக்கி விடப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஜனநாயக சக்திகள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள், இன்னும் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இன்றைக்கு மதவாத அரசியலுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பாரனா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த வாக்குகளை குறி வச்சு அந்த வாக்குகளை பிளவுபடுத்த, சிதைக்க ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை இறக்கியிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இறக்கிவிடப்பட்டவர் தான் சீமான். அந்த ப்ராடக்ட்டுக்கு இது முடிஞ்சிருச்சு, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அந்த வேலிடிட்டி முடிஞ்சது. இப்போ அடுத்த ப்ராடக்ட் விஜய். இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன பேசுது? நீங்கள் சீமானுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பேசினாரு? பெரியாரை கையில் எடுத்தார். பெரியார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பேசினாரு? பெரியார் எதிர்ப்புக்கு இப்போ நின்றுட்டார். அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்? சீமான் பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவர்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு நின்றுட்டாரா இல்லையா? பெரியார் எதிர்ப்பா பேசுறாரா இல்லையா? சீமானுடைய ஆரம்ப காலகட்டம் எது? பெரியாரினுடைய கருத்துக்களை மேடையில் முழங்கிதான் அடையாளப்பட்டார். இன்னைக்கு எனக்கு துக்ளக் குருமூர்த்தி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை பேசக்கூடியவராக தானே சீமான் இருக்காரு.
குருமூர்த்தி என்ன பேசுறாரோ அதை தானே சீமான் பேசுறாரு. அதே வழியில தான் இன்னைக்கு பெரியார அடையாள அரசுக்காக கையில் எடுத்திருக்கிற விஜய் என் ரிசல்ட் பார்த்தா திராவிட இயக்க எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இங்க பிஜேபியினுடைய ஸ்கிரிப்டை அப்படியே வாசிக்க. விஜய் தரப்பான ரிவர்ஸ்ல என்ன சொல்றாங்க, திமுக இஸ்லாமியர்களை வைத்து அடையாள அரசியல் செய்கிறது. உண்மையில் இஸ்லாமியர்கள் நலன் குறித்தோ இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு குறித்தோ திமுகவுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? நாங்கள் உண்மையிலேயே அனைவரும் சமத்துவமா வாழணும்னு நினைக்கிறோம். பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரிக்க கூடாது. அது இடையில அவர் ஆரம்பத்திலே கொள்கை விளக்கத்தில எல்லாம் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன கொள்கை? பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்க கூடாது, அனைவரும் சமம். இந்த விஜய் பத்தி பேசும்போது இந்த கொள்கை விளக்கம் எல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கே என்ன கொள்கையில் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க எப்படின்னா ஒரு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய என்னென்ன கொள்கையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டு இதெல்லாம் வச்சு ஒரு மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த மிக்சட் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்பப்போ சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க கொள்கை கோட்பாட்டுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அந்த மிக்சட் ரைஸுக்கு தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் எங்கே போனாலும் தன்னார்வமாக திரள்றாங்க. டிடிஎஃப் வாசனுக்கு கூட்டம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? சமீப காலத்தில் டிடிஎஃப் வாசன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் பைக்லாம் ஓட்டுவார். அவர் கோயம்புத்தூரில் ஏதோ கெஃபேக்கு வரேன்னு 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டுட்டு அடுத்த நாள் கெஃபேக்கு வராரு. போய் பார்த்தா இன்றைக்கும் நான் இப்போ டேட்டாவோட சொல்கிறேன், போய் சமூக வலைதளத்தில் பாருங்கள். டிடிஎஃப் வாசன் வந்த அன்னைக்கு பெரிய மேசிவ் க்ரௌடு. இவர் ஒரு சின்ன திரை நடிகர் இல்லை, ஒரு சினிமா நடிகர் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் வரக்கூடிய கூட்டங்களையும் அரசியல்படுத்தப்பட்ட கூட்டத்தையும் நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது. அப்போ விஜய்க்கு திரண்ட மக்கள் இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு வாக்களித்தவர்கள் தானே. அப்போ இதுவரை அரசியல் பட்டவர்கள் இப்போது அரசியல் நீக்கம் அடைந்துருவாங்களா? இந்த தேர்தலையும் வாக்களிக்க போகிறவங்க தான். இந்த தேர்தலையும் அவங்க திராவிட இயக்கத்துக்கு திமுகவுக்கு வாக்களிக்க போகிறவங்க தான். இது ரொம்ப விஜய்க்கான ஓட்டு இல்லைன்றீங்களா கூட்டம்? இல்லை, நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இது இப்படி உள்வாங்கணும். இப்போது எங்கள் நேட்டிவ் பொள்ளாச்சி. இப்போ பொள்ளாச்சி மாதிரியான இடங்களில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மி. தேட்டருக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அந்த எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க ஊர்லேருந்து. ஒரு சாட்டர்டே ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா ஸ்கூலில் அடுத்த நாள் சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் பேசுறது அப்படின்னா, நேற்று எக்ஸிபிஷன் போனீங்களா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பெரம்பலூர் போறாருன்னு வைங்களேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. விஜய் இந்த பொருட்காட்சியில் விற்கிற டெல்லி அப்பளமா? அது நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுல இருந்து நான் அதை கேட்குறேன். அப்படி புரிஞ்சுக்கங்க. நான் இப்போ என்ன சொல்றேன், ஒரு பெரம்பலூரில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷன், அதே மாதிரி பொள்ளாச்சிக்கும் பெரம்பலூருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனாக பார்க்க வர மாதிரி மக்கள் வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அவரும் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவர் அந்த சினிமாவில் என்னென்ன காட்சிகள் வைக்கணுமோ அந்த மாதிரி காட்சிகள், ஒரு சின்ன டான்ஸு அதெல்லாம் போட்டு அந்த எக்ஸிபிஷனை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கும் நான் மக்களை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணலை. மக்கள் மிக தெளிவானவர்கள். பொருட்காட்சியாக எதை பார்க்கணுமோ அதை பொருட்காட்சியாக பார்ப்பாங்க. எதை பொருளுள்ள அரசியல் கட்சிகளின் தத்துவமாக பார்க்கணுமோ அதை அரசியல் கட்சிகளின் தத்துவமாக பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இது ஒரு பொருட்காட்சியாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்ம விளக்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கேள்வியுடைய முதல் பகுதியில் கேட்டீங்க, திமுகவை இன்னைக்கு சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களும் அதே மாதிரி ஒரு பாதுகாவலர்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன 2 கேஸ்லாம் நடத்துகிறாங்க, வக்ஃபு கேஸ்லாம் நடத்துகிறாங்க. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற சட்டம் சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி வருது. தமிழ்நாடு முழுக்க போராட்டம், இந்தியா முழுக்க போராட்டம். சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு, சட்டம் அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கு பிறகுதான் ஜனநாயகவாதிகள் களத்துக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. இஸ்லாமிய மக்கள் கூட களத்துக்கு வராங்க. ஆனால் சட்டம் மசோதாவாக இருந்தபோது கிழித்து போட்ட இயக்கம் திமுக. அன்றைக்கி நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சட்ட மசோதாவை கிழிச்சு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, 2 கோடி கையெழுத்துக்களை தமிழ்நாட்டிலிருந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக பெற்றுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழலையா இந்தியாவில் வாழலையா விஜய்ங்கிறவர்? விஜய் எங்கே இருந்தார்? குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா வந்துச்சா இல்லையா? இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துச்சா இல்லையா? ஜனநாயகவாதிகள் களத்துக்கு வந்தாங்களா இல்லையா? அப்போ இவர் எங்கே இருந்தாருன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ அவர் திரைத்துறையில் இருந்தார், இப்போ அரசியல் துறைக்கு வந்திருக்கிறார். நல்ல கேள்வி. திரைத்துறையில் இருந்த பிரபலங்கள் கூட அன்னைக்கு களத்துக்கு கருத்து சொன்னாங்க. பிரகாஷ் ராஜ் இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடைய சட்டம் கிடையாது. ஏன் நடிகர் சித்தார்த் அவர் இந்த சட்டம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, இது இந்த நாட்டில் வாழுகிற அனைவருக்கும் எதிரான ஒரு சட்டம். எழுத்தாளர்கள் ராமச்சந்திர குஹா போன்ற உலகம் வியக்கிற ஆய்வாளர்கள் கருத்து சொன்னாங்களே. நீங்க கேட்ட அதே திரைத்துறையில் இருந்து சத்யராஜுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இருந்த உணர்வு திரைத்துறையில் நடிக்கும் போது மக்களை பற்றி யோசிக்க மாட்டாரா இவரு?
குடியுரிமை திருத்த சட்டம் வந்து நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் ரோட்ல தான் இருந்தா அன்னைக்கு அவங்களோட பக்கபலமா களத்துல நின்று ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க அன்னைக்கெல்லாம் போய் நல்லா வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நான் பாதுகாவலர்னா என்னங்க நடிப்பா இல்லையா இது? சரி, நான் இவ்வளவு தூரம் வேண்டாங்க, எதிர்த்து கூட்டத்துக்கெல்லாம் வர வேணாம். ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா இந்த சட்டத்தை பத்தி? ஒரு ட்வீட். அந்த மக்கள் சரிங்க சட்டத்தை எதிர்த்து கூட வேண்டாம், போராட வந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ட்வீட்டை காட்டுங்க. என்ன இது, என்ன நடிப்பு? ஏன் அன்னைக்கு அவர் பேசலன்னா அன்னைக்கு பிஜேபி அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கல. இந்த அன்னைக்கு அவருக்கு கொடுத்திருந்த ரோல் வந்து சைலண்ட் ரோல். அப்போ அவருக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து ஸ்கிரிப்ட் வந்தா தான் பேசுவார். ஸ்கிரிப்ட் வரலன்னா அவரால் பிஜேபியை ஆதரித்தோ பிஜேபியை எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. யார் கொடுக்குறா ஸ்கிரிப்ட்? நான் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. இதுதான் நீங்க கேட்க வேண்டிய மிகச்சரியான கேள்வி. என்னன்னா அந்த கட்சிக்கு இணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார். தாவேகாக்கு இணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த இணை பொதுச் செயலாளர் யாருன்னா சிடிஆர் நிர்மல் குமார். அவருடைய பேக்ரவுண்ட் என்னது? ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் ஐடியாலஜியிலிருந்து வெளியே வந்தவர். கோர் ஐடியாலஜியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒருத்தரை அந்த கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நம்பர் 2 பொசிஷன். நம்ம விஜய்க்கு அடுத்து அந்த பொசிஷனில் அவரை வச்சு விஜய்க்கும் மக்களுக்குமான கனெக்ட் அவருக்கு ஏற்படுத்தி விஜய் என்ன பேசணும். இன்னைக்கு வந்து ஐடி விங்கினுடைய கோஆர்டினேட்டராக என்னவோ இருக்கார், அதெல்லாம் அவர் தான் கண்காணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயை இயக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு நபராக வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க கேட்குறீங்களா ஸ்கிரிப்ட் யார் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் ஆர்எஸ்எஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற போட்டோ இருக்கா இல்லையான்னு எடுத்து பாருங்க. அவர் அதுக்கு இடையில அதிமுகவுக்கு போய் திராவிடமயம் அடைந்து தானே இங்க வந்திருக்கிறாரு. அதிமுகவுக்கு போயிட்டு வரும்போது தான் பர்ஃபெக்ட் ஷேப்போட இங்க வந்து சேர்றாரு. ஆர்எஸ்எஸ்ல வந்து அந்த சித்தாந்த வகுப்பை ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அதிமுகவில் வந்து அரசியல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அதை இங்கே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இதுதான் சிடிஆர் நிர்மல்குமார். நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு இடத்துல தவறு இருந்தால் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவரை இணை பொதுச் செயலாளராக வச்சு அந்த கட்சியினுடைய கேடர்ஸ்க்கும் நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் பாலமாக இவர் செயல்படுறாருன்னா இவர் என்ன தத்துவத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் விதைக்க போகிறாரு? அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கலாம். சரி, அவர் திருந்திட்டாரு. விஜய் வந்து இவ்வளவு நாள் திரைப்படத்துல சம்பாதிச்சாரு, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன், இனி உங்களுக்காகவே நான் உழைக்கிறேன். திருந்தலன்னு நான் எந்த இடத்துல சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான நபர்களினுடைய தாக்கம். பிரவீன் காந்தின்னு ஒரு இயக்குனர் நேரடியா விவாதத்துல உட்கார்ந்து ஹெச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத்தும் தமிழ்நாட்டில் பேச உதிர்க்கிற வார்த்தைகளை பிரவீன் காந்தி இயக்குனருங்கிற அடையாளத்துல மீடியாவில் உட்காரல, விஜய் ஆதரவாளர்னு உட்கார்ந்துருந்தார். விஜய் ஆதரவாளர் தானே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இது ஒரு மதத்துக்குரிய நாடு, அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிராக இந்தியா இஸ் அ செகுலர் ஸ்டேட் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அவர் என்ன பேசினாரு? நீங்க கேட்குறீங்க நிர்மல்குமார் வந்தாரு சேர்ந்தாரு திருந்திட்டாருன்றீங்க. இல்லை, நிர்மல்குமார் இங்க வந்து நிர்மல்குமாரை போன்றவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒழிக்க தொடங்கி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் ஆதரவாளராக பேசக்கூடிய பிரவீன் காந்தி ஆர்எஸ்எஸ் கருத்தை அப்படியே டைரக்டா பேசுறாரு. சரி, ஒரு நிர்மல்குமார் தானே மற்றவங்கெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அடுத்து பாருங்க, அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் அருண்ராஜன் நினைக்கிறேன், அவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ இன்னைக்கு ரிசைனிங் லெட்டர் கொடுத்தா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும் ரிலீவ் ஆகி வெளியே வர்றதுக்கு. எப்படி? அதுக்கு ஒப்புதல் வழங்கணும், ஒன்றிய அரசுகிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணும், ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து ஒப்புதல் வரணும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சர்வீஸ் ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ அலாட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராசஸ் இருக்குது. இன்னைக்கும் 8 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ரெசிக்னேஷனுக்கு கிடையாது. ரெசிக்னேஷனுக்கும் நான் போய் இப்போ ரிசைன் பண்ணுறேன்னா அந்த ரெசிக்னேஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அக்செப்டன்ஸ் வேணும், ரெசிக்னேஷனுக்கும் அக்செப்டன்ஸ் வேணும். காரணங்கள் கேட்பாங்க, நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணுறீங்க, ஏன்னா இது ஒரு பியூரோக்ராட்டிக் பொறுப்பு, இங்கே நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அருண்ராஜ் இன்னைக்கு வந்து ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்க? பாஜக ஆட்சியில் இருக்குது. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் அருண்ராஜ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைனிங் லெட்டர் கொடுக்குறாருன்னா உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்து அவர் ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு, கொஞ்ச நாளில் ரிலீவ் ஆகுறாரு. அடுத்து பார்த்தா தாவேக்கால சேர்ந்துடுறாரு. நீங்கள் நிர்மல்குமாராக இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே
யாருனுடைய வளர்ப்புங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி பிஜேபி யாரை காமிச்சது பாருங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்ன்னு பிஜேபி டேக் பண்ணிச்சா, அதே டேக் தான் இவங்க எடுத்துட்டு வருவாங்க. பார்த்தீங்களா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்னு, முதல்ல இறக்குனவர் ஐபிஎஸ், ஐபிஎஸ்க்கு காலாவதி ஆயிடுச்சு, இப்போ ஐஆர்எஸ். ஓகே, அப்போது நீங்கள் வந்து அருண்ராஜா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், இவங்க தான் இன்னைக்கு விஜய் இயக்குறாங்க. இவங்களை யார் இயக்குறா? இவங்களை இயக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. ஓகே, இதில் விஜய் வந்து களத்தில் வந்து டைரெக்டாக கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாகப்பட்டினத்திற்கு வந்து இருக்கிறார். அங்கே வந்து இஸ்லாமியர்கள் கணிசமான அளவில் வாழக்கூடிய பகுதி தான், அங்கே தொழில் வளர்ச்சி இல்லைன்னு பேசுகிறாரு. அப்போ அதெல்லாம் டைரெக்டாக அவங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆதரவு மனநிலையை கொடுக்காதா? ரெண்டாவது, அவரே ஒரு சிறுபான்மையினராக இருக்கிறாரு. அப்போது நம்ம சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா அப்படின்றதெல்லாம் அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஆதரவை உருவாக்காதா? நீங்கள் பாருங்கள், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில் இந்தியா முழுவதும் இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய மனோரீதியான தாக்குதல் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்கள ஒரு பயங்கரவாதிகளாக அவங்க மேலே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்குது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல். அதுக்கு வலு சேர்த்த இடம் எதுன்னா சினிமா. சினிமாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் சார்ந்து பெரியாரிய கொள்கைகள் சார்ந்த திரைப்படங்கள் வருது. ஆனால் நான் வந்து இந்த மக்களினுடைய வாக்குகளை வாங்க போகிறேன், எனக்கு இந்த மக்களின் மீது அன்பு இருக்குது, அக்கறை இருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் துப்பாக்கின்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த துப்பாக்கிங்கிற படத்தில் முழுவதும் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, இந்த நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரித்து காட்சிகள் வைக்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. அப்புறம் இஸ்லாமிய தலைவர்களை, அதே மாதிரி அந்த படத்தினுடைய இயக்குனர், ப்ரொடியூசர், அப்புறம் அவங்க அப்பா விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சில காட்சிகள் நீக்க செய்யப்பட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜயனுடைய அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், என் பையன் வந்து இன்னொரு முறை இது தவறுன்னு ஒத்துக்கிறார். இந்த படத்தை நான் இப்படி எடுத்துட்டேன், இது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணிடுச்சு, என் பையன் இனிமேல் இப்படி ஒரு படம் நடிக்க மாட்டார், இதுக்கு கைமாறா நான் ஒரு இஸ்லாமிய தோழனாக என் பையன் நடிப்பான். விஜயனுடைய அப்பா நேரடியாக உட்காந்து சொன்னார். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் நடித்தாரா நடிக்கலையா அது இல்லை என் கேள்வி. என் கேள்வி, நீங்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் போய் நான் மீனவர்களுக்காக போராட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கி படம் நடிக்கும்போது இந்த காட்சி இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக நம்ம வச்சா அது இந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியுமா தெரியாதா? இது பிஜேபியினுடைய ஐடியாலஜியா இல்லையா? பிஜேபி தானே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றணும்னு நினைக்கிறான். அவனோட கருத்தை தானே நீங்கள் சினிமாவில் பேசியிருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் கேட்டிருக்காரா? நீங்கள் இங்கே நாட்டில் வாழ்கிறதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் அந்த மக்களின் ஆதரவாளர்னா என்னங்க நியாயம் இது? இதைத்தான் நாங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துகிறோம். நீங்கள் வந்து கேட்டீங்க அவரே ஒரு சிறுபான்மையினர், அவருக்கு ஏன் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சர்ச்சில் பாதிரியாராக இருந்த ஸ்டான் சுவாமி அப்படிங்கிறவர் இந்த நாட்டில் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக போராடி, பழங்குடியின மக்களுக்காக குறிப்பாக போராடி சிறை சென்று சிறையில் அடைக்கப்பட்டு அவர் மேலே பல போலியான வழக்குகள் பதியப்பட்டு 83 வயசில் 80 வயசில் சிறைக்கு போகிறாரு. தொடர்ந்து பெயில் மறுக்கப்பட்டு இறந்து போனார். இவர் அந்த சமயத்தில் எங்கே இருந்தார்? இந்த நாட்டில் இருந்தாரா இல்லையா? ஸ்ட்ரா கூட கேட்டது கொடுக்கப்படாமல் அவருங்க. நான் என்ன சொல்கிறேன், அவரை பற்றி பேசுறதுங்கிறது நம்ம ஃபாதர் ஸ்டான் சுவாமிங்கிற அந்த போராட்டக்காரர் தனி. அவருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுத்தது யார்? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இவர் அன்னைக்கு எங்கே இருந்தார்? தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்லையா? குறைஞ்சபட்சம் இந்தியாவிலேயாவது இருந்தாரா இல்லையா? ஷூட்டிங்கில் இருந்தாருங்க. ஷூட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும்போது எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்க, எதையுமே பேச மாட்டீங்க. இதெல்லாம் தாங்க பிஜேபியினுடைய ஐடியாலஜி எதிர்த்து களத்தில் நின்று பேசுறது. குடியுரிமை திருத்த சட்டம் பிஜேபியினுடைய கோர் ஐடியாலஜி, அதை எதிர்த்து களத்தில் நின்று திமுக பேசுது. முத்தலாக் சட்டம் பிஜேபியினுடைய கோர் ஐடியாலஜி, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு பேசுகிறோம். ஏங்க கர்நாடகாவில் ஹிஜாபு பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? கர்நாடகா ஹிஜாபு பிரச்சனையில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் எந்த உடை அவர்கள் விருப்பப்படுறாங்களோ அதை உடுத்திக்க முடியும்னு திமுகவினுடைய எம்பிக்கள் பேசினாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இவர் என்ன பேசினாரு? சரி, நான் அன்னைக்கெல்லாம் விட்டுருங்க. கர்நாடகாவில் ஹிஜாபை வைத்து பிஜேபி செய்த அரசியல் தவறு, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா? இன்னைக்கு தேதிக்கு அவரால் கொடுக்க முடியுமா?
கொடுக்க சிடிஆர் நிர்மல்குமார் விட்டுருவாரோ, அருண்ராஜ் விட்டுருவாரோ, ஆர்எஸ்எஸ் விட்டுருமா? மீண்டும் ஒரு ஹிஜாப் பிரச்சனை வந்தா கொடுப்பாரு. நடந்து இத்தனை வருஷம் இந்த கடந்த 15 ஆண்டுகளில் பிஜேபி செய்த மதவாத சாதியவாத அரசியலை பட்டியல் போட்டு பேச சொல்லுங்க பார்ப்போம். அதுதானே ஆர்எஸ்எஸ் நீங்க எப்படி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? பிஜேபி எதிர்ப்பு தானங்க, நீங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? இல்ல ஆர்எஸ்எஸ் as an ஆர்கனைசேஷனே we are opposing. அதுக்கு மேல நாங்க எதுக்கு நடவடிக்கைகளை தனித்தனியா எதிர்க்கணும்? ஆர்கனைசேஷனா அவன் என்ன செஞ்சாங்கிறத சொல்லணும்ல நீங்க. நான் சொல்றேன், இதை கூட விடுங்க. ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தை இறந்து போச்சு. நான் அரசியல் எல்லாம் விட்டுறலாம், மனிதாபிமானம் இருக்கிற எல்லாரும் கருத்து சொன்னானா? அந்த குழந்தை ஒரு பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து போறாங்க. பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவா பேரணி போனாங்க. இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. மனிதாபிமானம் உள்ள ஒருத்தர் அந்த குழந்தைக்கு ஆதரவா ஒரு கருத்து, ஒரு ட்வீட்டு இது வரைக்கும் விஜய் போட்டிருக்காரா? நீங்க சும்மா ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்ப்ப சொல்லு. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறதுக்கு தனி துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்கணும். ஆர்எஸ்எஸ் எப்படி தெரியுமா எதிர்க்கணும்? நான் சொல்றேன் ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்க்கணும்னு. ஆர்எஸ்எஸ் விஜய் எப்படி எதிர்க்கவே இல்லைங்கிறதுக்கான ஒரே உதாரணம், ஆர்எஸ்எஸ்க்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு மாரிதாஸ் இன்னைக்கு யாரும் ஆதரிச்சு பேசுறா? மாரிதாஸ் இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. மாரிதாசனுடைய கருத்துக்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்கே. அப்போ ஆர்எஸ்எஸ் ஆல் இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நின்று உங்களை பேக்கப் பண்றாங்களே. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்படி எதிர்க்கணும்? நான் சொல்றேன் எப்படி எதிர்க்கணும்னு. இந்தியாவில் வாழுகிற அனைவருக்கும் சமமான உரிமை இருக்கு. இந்த உரிமையை மறுப்பதற்கு, ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினாங்க. ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க வழக்கு போட்டுச்சு. இது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் நீ கொண்டு வருவியா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கிழிச்சு போடுறாரு. இது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது. வக்குஃபு சட்டத்தை கொண்டு வருவியா? பார்லிமெண்ட்லேயே உன்னை எதிர்ப்பேன். இது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது. இப்படி நீ ஒரு மதத்தை வைத்து ஜாதியை வச்சு அரசியல் பண்றதுக்கு களத்துக்கு வரியா? அந்த கண்டென்ட்டை மக்கள் கிட்ட பேசி அம்பலப்படுத்தி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும். நீங்க என்ன இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டு வந்திருக்கிற எந்த ஐடியாலஜியை எதிர்த்து இவர் பேசியிருக்காரு? ஆதரிச்சு பேசினவங்கள தான் கூட வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படிங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தராக இருப்பார்? நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.